பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியா வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசு உருக்குது. இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதில் சில பேர் மேஸ்திரியை வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட்டு செங்கலோட வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது, அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருக்கு. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் கவனிக்கணுமா அதை பற்றி அப்படின்னு. அதோடு இல்லாமல் கலெக்டர் ஐயாவே கேட்டேன் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பற்றி அப்போ அங்கே அவருக்கு செய்தி இல்லைனாலும் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்போ சொல்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பற்றி. ஸோ நான் உடனடியாக போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமாக போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 2 நாளில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன். எதுக்கு பதில் சொல்லணுமோ நான் சொல்றேன், எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன், தயவு பண்ணி 3 பேர் ஒரே சமயம் 5 பேர் ஒரே சமயம் இப்படி எப்படி பண்ணாதீங்க. ஒண்ணா கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன், பொறுமையா ஆரம்பிங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி எதுவும் ரிப்போர்ட் இந்த செபட்டேஜ் வந்திருக்கா எதுவும் கேட்டிருக்கீங்களா? ரிப்போர்ட் விசாரணை இருக்கு, நான் விசாரிக்கணும். இன்னைக்கு நீங்க உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தில் போய் பேசுங்க, என்ன சொன்னாங்க? வெளியே சொன்னாங்க, என்ன பிரதானமா என்ன சொன்னாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டில் அவங்க தான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தைய எழுந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி எடுத்து சொன்னாங்க. பாதிப்பு தொடர்பா தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வேற எதுவும் குற்றப்படிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான விஷயம் இருக்கா? ஆணையம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்ப சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க. அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கை இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது. இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 நிகழ்வுகளை எப்படி பாருங்க? நான் வந்தது அதுக்கோசம் இல்லை. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லை. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில் பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து போனீங்க, சம்பவ இடத்துக்கு நேரில் போய் பாத்துறீங்க, என்ன நடந்தது, யார் மேல சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேலே பில்டிங் மேலே ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க, அந்த தகர கூரை மேலே நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க, அதுக்கப்புறம் கம்பத்து மேலே விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டேன். யாரோட கவனக்குறைவு? அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்களே 2 கேள்வி கேட்கறீங்க, நான் திருப்பி வரேன். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிடாரு. குறிப்பா இந்த தமிழக அரசே விசாரணை செஞ்சு அது போதியமான திருப்திகரமா இருக்காது. இது தமிழக அரசு சார்பான அதிகாரிகள் இது போன்ற பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை கொண்டு போகணும். அதே போல ஒரு நபர் நீதி ஆணையத்தில் கூட விசாரித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி இதெல்லாம் மேற்கோள் காட்டி காமிக்கிறாரு. இதற்கு சிபிஐ விசாரணை தேவையா? நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க.
டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா. ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரேன். அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். பெரும்பாலான பொதுமக்களோட கருத்து நான் அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பிரதமர் என்ன அங்க போய் நீங்க 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு அங்க பேசுறதுல டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். இப்போ நடந்த இந்த பெரிய இதுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இதுக்கப்புறமா கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் இல்லாத அரசியல் கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு நடக்கவே இல்லை. 40 பேர் இருந்தது கோவில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. இது தொடர்பாக மத்திய அரசும் தலையிட்டு நிறைய சில ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்பொழுது இது மாதிரி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு சார்பாக ஏதாவது அழுத்தம் கொடுக்கணும். அதுக்குதான் முதலே சொன்னேங்க, இனிமே நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கிறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம். இதுக்கப்புறம் ஒரு புரோட்டோகால் ஏதாவது சரியா இது மாதிரி நடத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா இனிமே இது நடக்காம இருக்க நடவடிக்கைகளை இனிமே இப்படிதான் செய்யணும், இந்த இடங்கள் இருந்தாதான் கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா நடத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி வழிமுறைகளை ஏற்படுத்துறதுக்கான. நீங்க சொல்றது புரியுதுங்க, நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.